நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நான் கடந்த வாரத்தில் ரோமர்கள் நிருபத்தை படித்து முடித்தேன். அப்பொழுது நான் யோசித்த காரியம், ரோமாபுரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ரோம அரசாங்கத்தின் கீழே இருந்தார்கள். 1வது நூற்றாண்டில் ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரத்தை கொடுத்த ஒரு காரியத்தை நாம் நிருபங்கள் மூலமாக நாம் படிக்கிறோம். சபையின் சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். அப்படி இருக்க ரோமாபுரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் சுதந்திரமாய் ஆராதிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்ததா? அவர்கள் கட்டடம் கட்டுவதற்கு, திருச்சபை என்று சொல்லி கட்டடம் கட்டுவதற்கு அவர்களுக்கென்று தனிப்பட்ட இடத்தை கொடுத்ததா? அனுமதி கொடுத்ததா? அவர்கள் எங்கே கூடி ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் ஒன்று கூடி வந்து ஆராதனை செய்வதற்கென்று இன்றைய தினத்திலே இருப்பதைப் போல தனிப்பட்ட இடங்களோ அல்லது கட்டிடங்களோ கோபுரங்களோ அதன் மீது சிலுவையோ இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பல உபத்திரங்கள் மத்தியில், எதிர்ப்புகளின் மத்தியில் அவர்கள் கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். அப்படியே நான் சபையின் காரியத்தை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். பெந்தெக்கோஸ்தே நாள் தான் சபையின் பிறந்த நாள் என்று சொல்லி நம் அனைவருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அப்போஸ்தலருடனே தோராயமாக ஒரு 120 பேர் எருசலேமில் ஒரு வீட்டிலே மாடியில் அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது அவர்கள் கூடியிருந்த வீடு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அப்போஸ்தலர்கள் மற்றும் 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் வீட்டிலே கூடி ஆராதனை செய்திருக்கிறார்கள். அடுத்து அதே 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பெற்று தேவனை ஆராதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்பு ரோமாபுரியில் ரோமர்கள் நிருபத்தில் 16ஆம் அதிகாரத்தில் கடைசியாக பவுலடிகளார் தன்னுடைய நண்பர்களையெல்லாம் வாழ்த்துகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய பெயரை சொல்லி அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபை என்று சொல்வதை நான் அதில் பார்த்தேன். அதே போல் பிலமனுக்களின் நிருபத்தை நான் படிக்கிற பொழுது பிலமனுடைய வீட்டில் சபை கூடி வந்திருக்க வேண்டும். பின்பு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த 3000 பேரும் எங்கே ஆராதனை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்களுக்கென்று தனிப்பட்ட இடமோ ஆராதனை செய்வதற்கான ஒரு பெரிய கட்டிடமோ இருந்ததாக தங்களை அடையாளம் காண்பிப்பதற்கு, தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அடையாளம் காண்பிப்பதற்கு அவர்கள் 1வது நூற்றாண்டில் எண்ணத்தை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்படியாக யோசிக்கிற பொழுது பிலிப்பு பட்டணத்தில் லிடியா வீட்டில் சபை கூடி வந்திருக்க வேண்டும். கொரிந்து பட்டணத்தில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் பவுலடிகளார் தங்கி ஊழியம் செய்தார் 18 மாதங்கள். ஆக ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் கூடி வந்திருக்க வேண்டும். இப்படி 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் அவர்கள் அழைப்பை பெற்றவர்கள் என்று தங்களை அடையாளம் காண்பிக்க தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு எதுவுமே இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. வெளித்தோற்றமாக அவர்கள் தங்களுடைய ஆடை அலங்காரத்தின் மூலமாகவோ அல்லது மற்ற காரியத்தின் மூலமாகவோ அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி எதையும் பார்க்க முடியாது. ஆனால் மாறாக அப்போஸ்தலர்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே எழுதப்பட்ட நிருபங்கள் மூலமாக அழைக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் என்று சொல்லி அநேக காரியத்தை அப்போஸ்தலர்கள் நிர்ணயித்தார்கள்.
நிர்ணயித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனால் அழைப்பை பெற்றவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய அடையாளமாம் என்னவாக எது நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கடந்த 4 செய்தியில் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட பவுலடிகளார் அழைக்கப்பட்டவர்களின் அடையாளமாக சொல்லக்கூடிய காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இது பவுலடிகளார் சில உண்மைகளை இதுதான் அடையாளமாக எழுதுவதை நான் பார்க்கிறேன். சரி, ஒருவேளை வேத வசனம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனங்களிலே பவுலடிகளார் கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறார். அது முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த நன்றி சொல்லுகிற இந்த காரியத்தின் மத்தியிலே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், கொரிந்து சபை மக்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக சில காரியங்களை இதிலே கூறுவதை நான் பார்க்கிறேன். என்னவென்றால், முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது அடையாளமாக பவுலடிகளார் சொல்லக்கூடிய காரியம் இந்த 2வது வசனத்தில், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த வசனம் இறையியல் ரீதியாக அதிகமாக சிந்திக்க வேண்டிய பேச வேண்டிய ஒரு வசனம். ஆனால் எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே நான் ஒரு காரியத்தை இந்த வசனத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது பரிசுத்தப்பட்டவர்கள், கிறிஸ்துவினால் பரிசுத்தப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையினால், அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அதே நேரத்தில் பரிசுத்தவான்களாக மாறும்படியாக அல்லது அவர்கள் பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணம் செய்யும்படியாக அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த 2 காரியத்தை இந்த வசனத்திலே சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த 2மே ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் உடையது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அது இரட்சிப்பின் அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற பொழுது தொடர்ந்து இந்த பூமியில் அழைப்பை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழுகிற பொழுது அவர்கள் எதன் மீது கவனம் செலுத்த வேண்டும், அதை பவுலடிகளார் இங்கே சொல்லுகிறார். அது அவர்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். இந்த 2மே, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், இந்த 2மே ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் உடையது, பிரிக்க முடியாதது. அழைப்பை பெற்றவர்களின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த 2ம் இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்க முடியாது. இது நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோமா என்பதை குறித்து கவலைப்படுவதை காட்டிலும் அவர்கள் பணக்காரர்களாக ஜீவிக்கிறார்களா என்பதன் மீது அதிகமாய் கவனம் செலுத்துகிறார்கள். எப்படியாவது நாம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக, பணக்காரர்களாக மாற வேண்டும் என்பதிலே அவர்கள் அதிகமாய் கவனம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் இந்த பரிசுத்தத்தை நோக்கி நாம் போக வேண்டும் என்றால், பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் எதன் மீது கவனம் செலுத்த வேண்டுமோ, அழைப்பை பெற்றவர்கள் எதன் மீது கவனம் செலுத்த வேண்டுமோ அதை தவற விட்டுவிட்டு உலக மக்களைப் போல அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களில் கவனம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் சொன்னார், அழைப்பை பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் முதலாவதாக. இரண்டாவதாக அவர்கள் பரிசுத்தத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டியவர்கள் என்று. மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது இந்த 3வது வசனத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது அழைக்கப்பட்டவர்களின் அடையாளம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய கிருபையையும் சமாதானத்தையும் பெற்றவர்கள். இது மிகப்பெரிய விலைமதிப்பில்லாத, இந்த பூமியில் எதனோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம், தேவ கிருபை. பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவினால் அழைப்பை பெற்ற நீங்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய சமூகத்திலிருந்து கிருபையை பெற்றவர்கள், சமாதானத்தை பெற்றவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த கிருபை என்ற வார்த்தையை விவரித்து சொல்வதற்கு அதிக வார்த்தைகளை நாம் தேட வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த தேவனுடைய கிருபை ஒரு திறவுகோலாக செயல்படுகிறது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, தேவனோடு நடந்த பிள்ளைகள் இந்த தேவனுடைய கிருபையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் அதிகாலையில் நானும் எனது மனைவியும் எழுந்து செபிக்கிற பொழுது யோசித்து பார்த்தோம். நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கால்களை எடுத்து வைத்திருக்கிறோம். நேற்று நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் அநேகருக்கு வந்திருக்கும். சரி, இந்த வருஷத்தை நம்மோடு துவங்கினவர்கள் யோசித்து பார்ப்போம். இந்த வருஷத்தை நம்மோடு துவங்கினவர்கள் இந்த 7 மாதத்தில் எத்தனை பேர் இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள்? பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நல்லவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியவர்கள், தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கக்கூடியவர்கள், கீழ்ப்படியக்கூடியவர்கள், நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர், எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை நீதிமான்கள் இந்த 7 மாதத்திற்குள்ளாக இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, எத்தனை யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை விபத்துக்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை வன்முறைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை இயற்கையின் சீற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசித்து பாருங்கள். சமீபத்தில் வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அந்த தேசமே சிதைந்து போனது. எத்தனையோ பணக்காரர்கள் தங்களுடைய வீடு, வாசல்கள், உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டார்கள். யோசித்து பார்ப்போம். நானும் என் மனைவியும் நேற்று காலையில் செபிக்கிற பொழுது யோசித்து பார்த்தோம். இந்த வருஷத்தில் எத்தனை பிரயாணங்கள், பல வழிகளிலே, பல நேரங்களிலே நாங்கள் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை பிரயாணங்கள். இன்றைக்கு எத்தனை விபத்துக்களை தொலைக்காட்சி பெட்டியில் பார்க்கிறோம். கோரமான விபத்துக்களை, சாலை ஓரங்களில் எத்தனை விபத்துக்களை நாம் பார்க்கிறோம். விமான விபத்து, இந்த ஆண்டு எத்தனை விமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு எல்லாவற்றையும் தப்பித்து நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. நாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம் என்றால் தேவனுடைய கிருபை. சரீரத்திலே சுகத்தோடு நடமாடிக்கொண்டு இருப்போம் என்றால் தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் யுத்தத்தினால் எத்தனை பேர் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்து போயிருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த பந்தங்களை இழந்து போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் தங்கள் சரீரத்தில் காயமடைந்து ஏதோ உறுப்புகளை இழந்து போயிருப்பார்கள். ஆனால்
இந்த வருஷத்தில் கால்களை எடுத்து வைத்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் அப்படியே இருக்கிறோமே. நான் மற்றவர்களை பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நானும் என் மனைவியும் எங்களை நாங்களே நிதானித்து சோதித்து பார்த்தோம். கர்த்தர் இவ்வளவாய் நம்மை நடத்துவதற்கு நாம் நீதிமான்களா, பரிசுத்தவான்களா? தேவாலயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்த்த பொழுது, தேவனை தரிசித்த பொழுது, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அப்படியே அவர் உடைந்து சத்தமிடுவதை நான் பார்க்கிறேன். ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி. அந்த மனுஷனே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, நான் பாவி, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், பரிசுத்தருக்கு முன்பாக நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி பயந்து நடுங்கி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஐயோ என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். யோவான் அப்போஸ்தலன் பத்மோ தீவில் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பொழுது அப்படியே செத்தவனைப் போல நான் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் என்று எழுதுவதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதே யோவான் அப்போஸ்தலன் தான் அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு அப்போஸ்தலன். ஆனால் அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சரீரத்திலே வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய மாபெரும் மகத்துவத்தை பார்த்து செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்ததாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுவதை நான் பார்க்கிறேன். இவர்களுக்கு முன்பாக நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு அநேகர் மறந்து போயிருப்பது, நான் தேவ கிருபையினால் இருக்கிறேன், தேவ கிருபையினால் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை மறந்து போகிறார்கள். இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபை பெற்றிருக்கிறீர்கள், சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத வாழக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒருவேளை வெளித்தோற்றத்திலே பார்க்கிற பொழுது எல்லா வீடுகளும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, உலக ஐஸ்வர்யத்தோடு, பணத்தோடு, உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்களோடு இருப்பதை போல தோற்றம் அளிக்கிறது. ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாக கடந்து போகிற பொழுது, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக கடந்து போகிற பொழுது, சொந்த பந்தங்களுக்குள்ளாக கடந்து போகிற பொழுது எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மனக்கசப்புகள், எவ்வளவு சமாதானமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மனிதனை அவருடைய சாயலில் அவனை பரிபூரணமுள்ளவனாக படைத்தார் என்று சொல்லி. ஆனால் பலவிதமான கோணலும் மாறுபாடுமான தாறுமாறான வழிகளை விழுந்து போன மனிதன் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் சமாதானத்துக்கான வழியை அவன் அறியாதவனாக இருக்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக கடந்து வருகிறார். அது அவருடைய கடைசி வாரம். சிலுவையில் மரிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அவர் ஒரு உயரமான இடத்தில் இருந்து எருசலேம் பட்டணத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது ஜனங்கள் மிகவும் அலுவல்களாக இருக்கிறார்கள், பிஸியாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே ஓடுகிறார்கள்? வருகிற பஸ்கா பண்டிகைக்கு, அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு தேவையான ஆடு மாடு, பலியிடக்கூடிய காரியம், திராட்சரசம் போன்ற காரியங்கள் மீது கவனம் செலுத்தி அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை பார்த்து சொன்னார்,
புதிய ஏற்பாட்டில் 2 முறை இயேசு கிறிஸ்து அழுதார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக கடந்து போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கல்லறைக்கு முன்பாக நின்று அழுதார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எருசலேம் பட்டணத்தை பார்த்து, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை பார்த்து, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து, இவர்கள் என்னுடைய நண்பனாகிய என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள். யாக்கோபே நான் உன்னை எப்படி மறப்பேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜனங்களை பார்த்து அந்த 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், அதே நிலைமைதான். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம்? சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சமாதானத்துக்கான வழியை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டாகும் என்பதை அறிந்திருக்கிறோமா என்பதை சற்றேனும் உணராமல், எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே வாழ்ந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் பலிகளின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, அவர்கள் செலுத்துகிற காணிக்கையின் மூலமாக தேவனை பிரியப்படுத்தி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ, அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் பெரும்பாலான இடங்களிலே பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தேவ கிருபை இல்லாமல் இந்த பூமியில் நாம் வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கும். தேவ சமாதானத்தை நாம் தேடாமல் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் நமக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அது வாழ்க்கையில் வெறுமையை கொண்டு வரும். நல்ல உதாரணம் சாலமன். பிரசங்கின் புஸ்தகத்திலே வாசித்து பாருங்கள். ஐயோ மாயை 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 என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறான். சாலமனை போல ஞானியும் கிடையாது, சாலமனை போல ஐஸ்வர்யவானும் கிடையாது, சாலமனை போல மகிமை பெற்ற ஒரு மனிதன் இந்த பூமியில் யாரும் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உனக்கு முன்பும் உனக்கு பின்பும் உன்னை போல ஐஸ்வர்யவான் யாரும் இந்த பூமியில் இருக்க போவதில்லை என்று சொல்லி இருந்ததும் இல்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினை அவன் எப்படி பயன்படுத்தினான்? ஏன் ஐயோ மாயை 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 என்று சொல்லி ஏன் புலம்புகிறான்? உலக ஐஸ்வர்யங்கள் அவனை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்து விட்டது. தேவ சமாதானத்தை இழந்து போனான். சமாதானம் இல்லாதபடியினால்தான் அந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பை பெற்றவருடைய வாழ்க்கையில் சமாதானம் காணப்பட வேண்டும். சமாதானம் காணப்பட வேண்டும். அடுத்து பவுலடிகளார் சொல்லுகிறார் 4வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்கிறது. அழைப்பை பெற்றவர்கள் கிறிஸ்துவிற்காக சாட்சியாய் ஜீவிக்க கவனம் செலுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கூடி வந்திருந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார். இது அழைக்கப்பட்டவரின் வாழ்க்கையில் மிகவும் அவசியமானது. இதுதான் அடையாளமாக காணப்படுகிறது. 1வது நூற்றாண்டு திருச்சபை இதன் மீது கவனம் செலுத்தியது. இதற்கு அதிக முக்கியத்துவம் தந்தது. சாட்சியில்லாத கிறிஸ்தவ ஜீவியம் மரித்து போன ஜீவனில்லாத ஒரு சரீரத்தை போல. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார் மலைப்பிரசங்கத்தில், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது என்றார்.
யோசித்து பாருங்கள். கடைசியாய் பார்க்கிற பொழுது இந்த 5வது வசனத்தில் ஒரு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். இது அழைக்கப்பட்டவர்கள் உணர வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆக்கப்படுவீர்கள் என்று சொல்லவில்லை, சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னும் அந்த சம்பூரணத்தை அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள். பரிபூரணம் அப்படி என்றால் என்ன? அழைப்பை பெற்றவர்கள் தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். தேவனால் அழைப்பை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவ ஞானத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். தேவ ஞானத்தினுடைய நோக்கம் அதுதான். அழைப்பை பெற்றவர்கள் தேவ ஞானத்தை பெற்றிருப்பார்கள். அந்த தேவ ஞானம் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தப்படும். நான் அநேகரை உதாரணமாக கொண்டு வரலாம். பழைய ஏற்பாட்டில் நோவாவினுடைய நாட்களிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. நோவாவினுடைய பேழை இன்றைக்கும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. அந்த அவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவன் நோவாவிற்கு ஞானத்தை கொடுத்தார். ஏனென்றால் அவன் அழைக்கப்பட்டவன். அடுத்து தாவீது ராஜா, யுத்தத்தில் சிறந்தவன், இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவன். அவனைப் போல ஒரு இசை ஞானமுள்ள மனிதன் யாரும் இருக்க முடியாது. நிர்வாக திறமை கொண்டவன், ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ஒரு தேசத்துக்கு அரசனாக வந்தவன். அந்த ஞானத்தை தேவன் தாவீதிற்கு கொடுத்திருந்தார். பின்பு தானியேலை பார்க்கிறோம். தானியேலும் அவனுடைய நண்பர்களை பார்க்கிறோம். உலக வரலாற்றிலே பொற்காலம் என்று கருதப்படக்கூடிய பாபிலோனிய பேரரசனுடைய ராஜா, அந்த பொன்னான தலை நீரை என்று சொல்லி தானியேல் சொன்ன அந்த பிரசித்த பெற்ற ராஜா நேபுகாத்நேச்சார் தானியேலுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலோ பாபிலோன் தேசத்திற்கு போகிற பொழுது ஒரு அடிமையாக போனான். ஒரு அடிமையின் காலிலே ஒரு அரசன் சக்கரவர்த்தி விழுந்து வணங்கினான். ஏனென்று சொன்னால் அவனுக்குள்ளாக விசேஷித்தமான ஞானம் இருக்கிறது என்பதை அவன் கண்டுகொண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்து நாம் யோசேப்பை பார்க்கிறோம். ஒரு பெரிய தேசத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஞானம் யோசேப்புக்கு இருந்தது. அழைப்பை பெற்றவர்கள் தேவ ஞானத்தினால் நிரப்பப்படுவார்கள். ஆகிய பவுலடிகளார் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற பொழுது அழைக்கப்பட்டவர்களின் அடையாளமாக அவர்கள் பரிசுத்த ஜீவியத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். சமாதானமான வாழ்க்கை வாழ அவர்கள் விரும்ப வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் தேவ ஞானத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னார். சரி, இவைகளெல்லாம் வேத வசனத்தில் காணப்படக்கூடிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை. அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். இன்றைய சூழலில், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இவைகளெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்று அநேகர் கேட்பதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பரிசுத்தமாக ஜீவிக்க முடியுமா? இன்றைக்கு சமாதானமாக ஜீவிக்க முடியுமா? நாம் எவ்வளவுதான் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் நாம் வாழுகிற உலகம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அதை விரும்புவது கிடையாதே. ஆக இன்றைய சூழ்நிலையில் நாம் எப்படி இந்த ஒரு காரியத்தை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் காண்பிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, முதலாவதாக பரிசுத்த வார்த்தையினால் மாத்திரமே, தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே இதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். ஏனென்று சொன்னால் பவுலடிகளார் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை
2 தீமோத்தேயு 3:15-16 நாம் வாசிக்கிற பொழுது, வேத வாக்கியத்தினால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் கவனம் செலுத்துகிறபடியினால் மாத்திரமே நாம் இந்த குணாதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அடைய முடியும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்தும். நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தத்தின் மீது நாம் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த உணர்வை தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும். முதலாவதாக. இரண்டாவதாக, சாட்சியாய் சமாதானமாய் வாழ்வதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலன் வேண்டும். நான் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு எனக்கு தேவனுடைய பரிசுத்த வார்த்தை வேண்டும். நான் சமாதானமாக ஜீவிப்பதற்கு, சாட்சியாக ஜீவிப்பதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேண்டும். மூன்றாவதாக, தேவ ஞானத்தை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார் அல்லவா தன்னுடைய நிருபத்தில் 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஒருவேளை இந்த ஞானத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்றால், தேவ ஞானத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் ஆவியானவராலே உணர்த்தப்படுவோம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க கிடவன். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், சம்பூரணமாய் கொடுக்கிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழைக்கப்பட்டவர்களின் அடையாளம் பரிசுத்த ஜீவியம். அழைக்கப்பட்டவர்களின் அடையாளம் சாட்சியுள்ள ஜீவியம். அழைக்கப்பட்டவர்களின் அடையாளம் தேவ ஞானத்தினால் சமாதானமான வாழ்க்கை. கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்வாராக. இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.